அனைவருக்கும் வணக்கம். சிவாய வசி சித்தர்கள் சிந்தனை. நீ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கக்கிஷம், அதாவது சித்தர்கள் கொடுத்த எந்திரம். அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உத்தியோக வசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எந்திரத்தை பார்க்க போகிறோம். இந்த எந்திரத்தை நம்ம பயன்படுத்துறதுனால நமக்கு உத்தியோகத்தில் என்னென்ன வேலைகள் நமக்கு வந்து வரும்ன்றது தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த உத்தியோக வசிய எந்திரம். இந்த எந்திரத்தை வந்து நம்ம முறைப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது அளவாக வெட்டிக்கணும். அளவாக வெட்டி செப்பு தகடு வெட்டி அதை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சாப விமோக்ஷனம், செப்பு தகடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப விமோக்ஷனம் இருக்குது. அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து உட்காந்து முறைப்படி இதை வந்து நம்ம இந்த எண்களை வந்து அடைக்கணும். இதில் வந்து என்ன விஷயம்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த எந்திரம் வந்து அடைக்கிற முறை தான் முக்கியம். அதே மாதிரி இந்த அடைக்கிறதுக்கு உபாசனை இருக்குது. அந்த உபாசனையை நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அடைக்கும் போது கரெக்டாக அடைக்கலாம். ஸோ அடைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை முறைப்படி வந்து பார்த்தீங்கன்னா உத்தியோக வசியத்துக்கான ஒரு சக்கரமாக இதை நம்ம தயார்படுத்திக்கிறோம். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வசிய மை, அதாவது சர்வ ஜன வசிய மை, அந்த சர்வ ஜன வசிய மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மையை வந்து நம்ம இதில் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா பிராண பிரதிஷ்டை பண்ணிட்டு மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட நபர் யாரோ அவருக்கு இந்த எந்திரத்தை வந்து உபாசனை பண்ணி நம்ம கொடுக்கணும், அதாவது உருவேற்றி கொடுக்கணும். அப்போ கொடுக்கும்போது அவருக்கு என்ன நடக்கும்னு கேட்டீங்க அப்படின்னா உத்தியோகத்தில் வந்து அவர் நினைக்கிற விஷயங்கள் நடக்கும். அதாவது வேலை வாய்ப்புகளில் வந்து அவர் எதிர்பார்க்குற விஷயங்கள் கை கூடும். அவர் ஒன்று எதிர்பார்த்து தான் அந்த வேலையில் இருப்பார். அந்த எதிர்பார்ப்புகளை வந்து பூரணமாக வந்து அவருக்கு வந்து கை கூடி தரும். இந்த எந்திரத்துறை ஆற்றலான்னு கேட்டிங்கன்னா அதுதான். அப்போது இதை அவர் பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்தலாம் கேட்டிங்கன்னா இதே மாதிரி நாம்லேட் பண்ணி பாக்கெட்லையும் பயன்படுத்தலாம், அல்லது தாய்த்தா அடித்து தாய்த்தாவும் பயன்படுத்தலாம். இல்லை இதை வந்து ஃப்ரேம் போட்டு வீட்டில் வச்சு வழிபாடாகவும் பண்ணலாம். இல்லை இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா இவர் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மறைச்சி இதை வச்சு தேன்மெழுகில் அடைச்சி பயன்படுத்தலாம். இப்படி எண்ணற்ற விஷயங்களில் வந்து இது பயன்படுத்தும் போது அவருக்கு அந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய இடையூறுகள், உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மேல் அதிகாரியோட பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு சாதகமாக மாறும். அதனால அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு நிம்மதியான வேலையை பார்க்க முடியும். மேற்கொண்டு இடமாற்றம் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. இடமாற்றம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் சொல்லுவாங்க இல்லையா, அது வேணும்னாலும் கூட இந்த எந்திரத்தை பயன்படுத்தும் போது ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து இடமாற்றத்தை பெற்றுத்தரும் ஒரு அற்புதமான எந்திரம் இது. உத்தியோகத்துல வந்து நமக்கு நல்ல ஒரு அற்புதமான பலனை தரக்கூடிய உத்தியோக வசிய எந்திரம். இந்த எந்திரத்தை வாங்கி பயன்படுத்தும் போது அவங்க நினைச்ச காரியங்களை வந்து சாதிக்கலான்றதுதான் இந்த பதிவு நோக்கமா நம்ம தெரியப்படுத்துறோம். வேணுன்றவங்க தொடர்பு கொண்டா கட்டாயம் வந்து நம்ம இதை அவங்களுக்கு தேவையான விதத்துல தாய்த்தாகவோ இல்லைன்னா வந்து விசிட்டிங் கார்டாகவோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல பிரேமாகவோ இல்லை மறைச்சி பயன்படுத்தக்கூடிய தேன்மெழுகாகவோ இதை நம்ம அவங்களுக்கு பண்ணி கொரியர் மூலியமா நம்ம வந்து அவங்களுக்கு அனுப்புறோம். இல்லை நேரில் வந்து வாங்கிக்கிறதுனால நேரில் வந்து வாங்கிக்கலாம். கண்டிப்பா அவருடைய பெயர், அவர் தாயார் பெயர், அவர் குலசாமி பெயர் வந்து இதுக்கு தேவைப்படும். ஏன்னா இதுக்கு பூஜை விதி இருக்கு. அந்த பூஜை விதியை நம்ம வந்து உரு பண்ணும் போது கட்டாயம் அந்த மாதிரி அவருடைய பின் புலன்கள்லாம் நமக்கு தேவைப்படுது. மேற்கொண்டு அவர் செய்யக்கூடிய வேலைகளுடைய பெயர் வந்து கட்டாயம் வேணும். அவர் அடைய வேண்டிய அந்த இடத்துக்கான பெயரும் நமக்கு வேணும். இதெல்லாம் சேர்த்தாதான் நம்ம வந்து இது மந்திரம் படிச்சு உரு பண்ணி கொடுக்க முடியும். அப்பதான் அவருக்கு வந்து கட்டாயம் இது வேலை செய்யும். சித்தர்கள் கண்டுபிடிச்ச ஒரு அற்புதமான அரிய ஒரு எந்திரம் இது. இப்ப இந்த எந்திரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஒரு 300 விதமான எந்திரங்கள் இருக்கு. அதாவது 300 விதமான பிரச்சனைகளுக்கு இப்போ இனி வரும் காலங்களில் நம்மளுடைய தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனலில் வந்து இதை பதிவிடுவோம். இந்த எந்திரத்தை பார்த்து நீங்கள் வந்து பயனடையலாம். இது மாதிரி எந்திரம் வந்து நிறைய வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இது மாதிரி எந்திரங்கள் இருக்குது. மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட நபர்களுடைய அடையாள பொருள் ஃபோட்டோ வேணும். கம்பல்சரி வந்து அவருடைய ஃபோட்டோ கன்ஃபார்மாக வேணும். அப்படி இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த உத்தியோக வசியத்தை நம்ம வந்து பண்ணி கொடுக்க முடியும். கண்டிப்பாக தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்க, கட்டாயம் பண்ணி கொடுக்குறோம். நன்றி. சித்தம் சிவமாகட்டும்.